விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலையில் புதுவை சேலியமேட்டில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு வரி வசூல் செய்யப்படுகிறது. வாகனங்களுக்கு கட்டண வசூலும் தொடங்கியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே ரூபாய் 6431 கோடி செலவில் 194 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இச்சாலையை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இச்சாலையில் விழுப்புரம் கெங்கராம்பாளையத்திலும், கடலூர் மாவட்டம் கொத்தட்டை மற்றும் நாகப்பட்டினத்தில் ஓரிடத்திலும் சுங்கச்சாவடிகள் அமைத்து வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுவை சேலியமேடு சுங்கச்சாவடியில் கடந்த 24ஆம் தேதி முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் சுங்கச்சாவடியில் பணிகள் முழுமையாக முடியாததால் சுங்கச்சாவடி திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. தற்போது சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்தது. சுங்கச்சாவடி வழியாக சென்ற இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் தவிர எஞ்சிய அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இங்கு சுங்கச்சாவடி அமைக்க சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. இந்நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் இந்த சுங்கச்சாவடி திறக்கப்பட்டது.